ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஓய்வு நாளில் 11ஆம் மாதத்தின் முதல் நாள் அதிகாலமே எழுந்து ஆயத்தமாகி கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம ஒன்று சேர தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாஞ்சியோடு இணைந்திருக்கிற திருச்சபையின் விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் குடும்பமாக தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்துல 11ஆம் மாதத்தின் ஆரம்பத்துல நிற்கிற நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை வாஞ்சையோடு எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த நாளில நாம் தியானிப்பதற்காக, நம்முடைய மனதிலே பதிப்பதற்காக, நாம் உள்ளத்திலே செரிஷ் பண்ணி கொள்வதற்காக, பேணி பாதுகாத்துக் கொள்வதற்காக தெரிந்து கொண்ட வேத வாக்கு தத்தம் ஏசாயா 45ஆம் அதிகாரம் வசனம் 2. ஏசாயா 45ஆம் அதிகாரம் வசனம் 2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னே போய், நம்முடைய தியானத்தின் தலைப்பு அதுதான். I will go before thee or I will go ahead of you. ஆண்டவர் இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்தத்தை யாருக்கு கொடுத்தார் என்பதை நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். இந்த வாக்கு தத்தம் தேவன் முதலாக யாருக்கு கொடுத்தார்? நீங்க 1ஆம் வசனத்தை படித்தால், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக அப்படின்னு அந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. அப்ப ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், கோரேஸ் ராஜாவுக்கு கொடுக்கிறார். யார் கோரேஸ்? நமக்கு தெரியும், தானியேல் காலத்துல இருந்த பெர்ஷிய அரசன், பெர்ஷியன் கிங் இன் த டைம் ஆஃப் டேனியல். அவனுக்குத்தான் இந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. சரி, ஓகே பாஸ்டர் சொல்லிட்டீங்க, கோரேஸ் ராஜாவுக்கு தான் அப்படின்னு வசனம் காண்பிக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். சரிதான். ஆனால் உண்மையிலே கோரேஸ் அந்த டைம்ல உயிரோடு இருந்தாரா? அல்லது கோரேஸ் என்ற மனிதன் பிறந்திருந்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோரேஸ் அப்ப பிறக்கவே இல்லை. சரிங்களா? கோரேஸ் பிறக்கவே இல்லை. மேல 44ஆம் அதிகாரம், 44ஆம் அதிகாரத்தை கவனிங்க. 26ல இருந்து படிப்போமே, 26ல இருந்து. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர், நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல கவனிச்சோம் பாருங்க. 26ல நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என்று சொல்லுகிறார். எந்த ஊழியக்காரர்? 28ஆம் வசனத்துல படிக்கிறோம், அவன் என் மேய்ப்பன் அப்படின்னு படிக்கிறோம். யாரு சொல்றாரு? என் ஊழியக்காரர், என் மேய்ப்பன். இன்னும் 45:1ல நான் அபிஷேகம் பண்ணினவன் அப்படின்லாம் ஆண்டவர் யாரு சொல்றாருன்னா, கோரேசை சொல்லுகிறார். சரிங்களா? 45:1 கோரேசை தான் ஆண்டவர் சொல்றார். என் ஊழியக்காரன், என் மேய்ப்பன், நான் அபிஷேகம் பண்ணினவன். சைரஸ், ஆங்கிலத்திலே சைரஸ், தமிழிலே கோரேஸ்.
அன்பானவர்களே, மேதே பெர்ஷிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு, அதாவது பாபிலோனுக்கு அப்புறம் மேதே பெர்ஷியா கைப்பற்றப்பட்ட பிற்பாடு தரியு ராஜாவாக இருந்தான். சரிங்களா? நம்ம தானியேல் 6ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம். 1ஆம் வசனத்துல தரியு ராஜாவாக இருந்தான். அதுக்கு அப்புறம்தான் கோரேஸ் என்ன செய்கிறான்? அவன் ஆட்சிக்கு வருகிறான். சரிங்களா? தரியும் கோரேஸும் 2 பேருமே சொந்தக்காரவங்க, அது நமக்கு தெரியும். ஆகவே இந்த கோரேஸ் என்பவன் பாபிலோனுக்கு பிற்பாடுதான் எழும்பினவன். பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பிற்பாடுதான் அவன் எழும்பினான். இன்ஃபேக்ட் இந்த பாபிலோனை கைப்பற்றினவனும் யாருதான்? இந்த கோரேஸ் தான். நமக்கு தெரியும். பாருங்க, ஏசாயா 44:27 படிக்கிறோம். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். இந்த கோரேஸ் காலத்துலதான் கோரேஸுடைய படை முன்னேறி சென்று பாபிலோனுக்குள்ளே ஓடிய அந்த ஐப்ராத் நதியை திசை திருப்பி அந்த நதி பாயக்கூடிய அந்த பாதையின் வழியாக மேதே பெர்ஷியாவுடைய சேனைகள் எல்லாம் உள்ளே புகுந்து போகும்படி செய்து பாபிலோனை வெற்றிகரமாக கைப்பற்றியவன் இந்த கோரேஸ். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று இந்த வாக்கு தத்துவம் கோரேசுக்கு தேவன் கொடுத்த பொழுது கோரேஸ் இன்னும் பிறக்கவே இல்லை. சரிங்களா? கோரேஸ் இன்னும் பிறக்கவே இல்லை. வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்கன்னா, கோரேஸ் பிறப்பதற்கு 175 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அவன் பிறப்பதற்கு 175 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் ஏசாயா 44:26 இருந்து ஏசாயா 45:6 வரைக்கும் என்று சொல்லலாம். சரிங்களா? பாருங்க, ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 175 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் அவன் பெயரை சொல்லி அவனுடைய பெயரை சொல்றாரு. அவனுடைய டெசிக்னேஷன், அவனுடைய டைட்டில்ஸ் என்னெல்லாம் அவனுடைய சிறப்பு பெயர்கள், என் ஊழியக்காரன், என் மெய்ப்பன், நான் அபிஷேகம் பண்ணினவன் என்றெல்லாம் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்களேன், ஒரு மனுஷனுக்கு அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெயரை சொல்லி, அவன் என்ன செய்வான் என்று அவனுடைய பணியை சொல்லி, அவனுடைய சிறப்பு பெயர்கள் எல்லாம் சொல்லி அழைக்கிறவர் யார் தெரியுமா? நம்முடைய தேவாதி தேவன். ஏசாயா 45:5 வசனம் பாருங்க. ஏசாயா 45:5. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. பாத்தீங்களா? நானே கர்த்தர். எங்கெல்லாம் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை சொல்லி வரப்போகிற சம்பவங்கள் எல்லாம் அறிவிக்கிறாரோ, குறிப்பா அந்த ஏசாயா புத்தகத்துல நீங்க பல இடங்கள்ல பாருங்க, அந்த இடத்துல ஆண்டு சொல்லுவார், நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. முந்தின வசனம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பாத்தீங்களா? என்ன படிக்கிறோம்? நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த கோரேசை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் என் தாசனாய் யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, பிறக்காத ஒரு மனுஷனை 175 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். என்ன நாமம்? என் ஊழியக்காரன், என் மெய்ப்பன், நான் அபிஷேகம் பண்ணினவன் கோரேஸ்.
அப்படின்னு அவனை குறித்து சொல்லிட்டு தான் இந்த வாக்குத்தத்த ஆண்டு கொடுக்கிறாரு. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த வாக்குத்தத்த ஆண்டு கொடுத்தாரு. இதை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணி இதில் இருக்கக்கூடிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை நடத்தி இந்த 11ஆம் மாதத்தின் ஆரம்பத்தை காண செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, சண்முகபுரம் திருச்சபை விசுவாச பிள்ளைகளாக உம்முடைய பாதத்திலே கூடி வந்திருக்கிறோம். எங்கள் கொடுத்திருக்க இந்த அருமையான வாக்கு தத்தத்தை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதை அன்று கோரேசு கொடுத்தீர், இன்று எங்களுக்கும் கொடுக்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு பேசும் உம்முடைய மெல்லிய சத்தம் எங்கள் செவிகளிலும் எங்களுடைய இருதயங்களிலும் துணிக்கட்டும். நாங்கள் கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற சாமுவேலின் மனநிலையோடு கேட்டு கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த கோரேசுக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும், என்னெல்லாம் நடக்கும் என்பதை தேவன் ஏற்கனவே அறிந்திருந்தார். இந்த கோரேஸ் அரசனாகிற காலகட்டத்துல இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூதா ஜனக்கூட்டம் 70 ஆண்டுகள் 70 வருஷங்களாக அவர்கள் பாபிலோனிலே கைதிகளாக இருந்தார்கள். அப்ப 70 வருஷம் முடிகிற டைம், கிட்டத்தட்ட அந்த முடிகிற தருவாயில தான் மேதி பெர்ஷியா ராஜ்யம் தலையெடுக்கிறது. அப்போ அந்த ஜனங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, 70 ஆண்டுகள் முடிய போகிறது, நம்ம என்ன செய்யணும், மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று தேவனுடைய ஜனத்திற்கு எதிர்பார்ப்பு இருந்தது. இது என்ன ஆகும், இது எப்படி நடக்கும், யார் நம்மை விடுவிப்பார் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கரமான கேள்வி. அதுலதான் அந்த தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கேப்ரியேல் தூதன் வந்து சொல்லிட்டாரு, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். 2300 ராப்பகல் சொன்ன உடனே, ஆண்டவரே ஏற்கனவே 70 வருஷம் கிட்டத்தட்ட முடிய போகுது, நாங்க எப்படா திரும்பி போவோம்னு காத்திருக்கிறோம் எருசலேமுக்கு. இந்த காலகட்டத்துல திடீர்னு கேப்ரியேல் தூதன் வந்து இன்னும் 2300 ராப்பகல் சொன்னாரு. 2300 ராப்பகல் அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா இன்னொரு 6 வருஷத்துக்கு மேல, சரிங்களா, நாட்கள் கணக்குப்படி பார்த்தால் மோர் தேன் 6 years, இன்னும் 6 ஆண்டுகளுக்கு மேல் போகும். சரிங்களா? அல்லது ஒரு நாள் ஒரு வருஷம் என்று கணக்கு எடுத்துக்கொண்டால் 2300 வருஷம். சரிங்களா? இந்த 2300 ராப்பகல் இந்த விளக்கம் தானியேலுக்கு ஒண்ணுமே புரியல. ஆகவே இந்த தானியேல் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கலங்கி போயிருந்தார். எல்லாருமே கலங்கி இருந்தார். எப்படி ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், யார் எங்களை மீண்டும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு எங்களை கொண்டு செல்வார்கள் அப்படின்னு அவர் எதிர்பார்த்த சமயத்துல, சரிங்களா, ஆண்டவர் இப்படி கலக்கத்தோடு இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, இந்த தானியேல் தீர்க்கதரிசிக்கு, இவங்களுக்கு எல்லாம், ஏன் இவன் தானியெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, பல நேரங்கள்ல நம்ம கலங்குகிறோம், என்ன ஆகுமோ தெரியலையே, யார் நமக்கு உதவி செய்வார், இந்த பிரச்சனைகள் எல்லாம் யார் சரி பண்ணுவாங்க, நமக்கு முன்னாடி இவ்வளவு பயங்கரமான கலக்கமான சூழ்நிலை இருக்கிறது, மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது, இதெல்லாம் யார் சரி செய்வார் அப்படின்னு நமக்கு ஒரு கவலை ஏற்படுகிறது. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் முன்னே போய் இந்த 70 வருஷம் சிறையிருப்பு அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது,
சரிங்களா? 70 வருஷம் பாபிலோனில. இதெல்லாம் ஆண்டவருக்கு இதெல்லாம் இப்படி பண்ணிட்டாரே, நம்மள 70 வருஷம் நம்மள பாடப்படுத்துறாரு, அந்நிய தேசத்துல பாபிலோனில சிறையிருப்பிலே சிக்க வைத்து சீரழிய வைக்கிறாரு, அப்படிலாம் அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் பாருங்க, ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த 70 வருஷத்தெல்லாம் தாண்டி முன்கூட்டியே 175 வருஷங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் பக்காவா ஒரு பிளான் போட்டு, ஒருத்தன் எழும்புவான், அவன் பேர் கோரேஸ். அவன் என்ன செய்வான்? ஐப்ராத்து நதியின் தண்ணீர் எல்லாம் திருப்பி விடுவான். ஏன்னா இந்த பாபிலோன் கோட்டைக்குள்ள போகவே முடியாது. 2 கோட்டை, சரிங்களா? பாபிலோனுக்கு 2 கோட்டை. யோசுவா பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுல போன வாரம் எரிகோ பத்தி வந்துச்சு, சும்மா லைட்டா தான் வந்துச்சு. எரிகோ பத்தி ரொம்ப டீட்டெயில் எல்லாம் வரல. யோசுவா 6ஆம் அதிகாரம். எரிகோவுக்கும் பாத்தீங்கன்னா 2 கோட்டை, அங்கேயே 2 கோட்டை இருந்துச்சு. பிரியமானவர்களே, அப்ப இந்த பாபிலோனை எடுத்துக்கொண்டால் 2 கோட்டைகள், வெளிக்கோட்டை, உள்கோட்டை. இதெல்லாம் தாண்டி போகவே முடியாது. பயங்கரமான சுவர்கள். பாபிலோன் கோட்டையை பத்தி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேல அந்த பாபிலோன் வெளிக்கோட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளிக்கோட்டையினுடைய அகலம், அந்த அகலமே பாத்தீங்கன்னா 6 ரதங்கள் ஓடலாமா. 6 ரதங்கள் ஓடலாம் அட் அ டைம். ஒரே டைம்ல 6 ரதங்கள் ஓட முடியும். அவ்வளவு அகலமா இருக்கும் பாபிலோன் கோட்டை, வெளிக்கோட்டை. அது மட்டுமல்ல, அந்த பாபிலோன் கோட்டைக்கு மேல பாத்தீங்கன்னா, அந்த வெளிக்கோட்டையில நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிறைய போர் வீரர்கள் எண்ணெயை கொதிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பவும். ஏன்? எதிரிகள் வந்துட்டாங்கன்னா அவங்க மேல ஊத்தி அவங்கள ஃப்ரை ஆக்கிடணும், பிரெஞ்சு ஃப்ரை ஆக்கிடணும் அப்படின்றதுக்காக எண்ணெய் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். சரி, இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க இந்த கோட்டைகளுக்கெல்லாம் போய் பார்த்திருக்கிறீங்களா? கண்டிப்பா போயிருப்பீங்க. நானும் சில கோட்டைகளை பார்த்திருக்கிறேன். குறிப்பாக இந்த வேலூர் கோட்டை இருக்குல்ல, வேலூர் சிஎம்சி, அந்த கோட்டையை சுத்தி கூட பாத்தீங்கன்னா, கோட்டையை சுற்றிலும் கோட்டைக்கு வெளியில பாத்தீங்கன்னா அகழி அப்படின்வாங்க. அதாவது தண்ணீர் தடாகம் மாதிரி சுத்திலும் இருக்கும், சரிங்களா? கோட்டையை சுற்றிலும் தண்ணீர், ஒரு பெரிய குளம் மாதிரி கோட்டையை சுற்றிலுமே இருக்கும். ஏன் தெரியுமா அந்த அகழி அப்படின்னு சொல்லுவாங்க? எதுக்கு அது அப்படின்னா, அதுக்குள்ள நிறைய முதலைகள் போட்டு வச்சிருப்பாங்க. முதலைகள். ஏன்? எதிரிகள் அந்த அகழியை தாண்டி வரக்கூடாது, வந்துச்சுன்னா முதலைகள் அவங்களை சாப்பிட்டுரும், சரிங்களா? அதையும் தாண்டி வந்துட்டாங்கன்னா கோட்டைக்கு மேல ஏற முயற்சிக்க முடியாது. ஏன்னா மேல எண்ணெயை கொதிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எண்ணெயை ஊத்திடுவாங்க. வெளிக்கோட்டை இருக்கு, அதை தாண்டி போனோம். அதுக்கப்புறம் போனீங்கன்னா உள்கோட்டை இருக்கு, உள்கோட்டையை தாண்டி போனோம். பாத்தீங்களா? அப்போ எப்படி இந்த பாபிலோனை கைப்பற்றுவது, பாபிலோனை எப்படி வீழ்ச்சி அடை செய்வது, பெரிய சவால். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நமக்கும் நாம் தாண்டி செல்ல வேண்டிய கடுமையான பாதைகள் இருக்கலாம், சவாலான சூழ்நிலைகள் இருக்கலாம், சங்கடமான சஞ்சலமான பருவதங்கள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவருக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும். அதெல்லாம் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய், உனக்கு முன்னாடி நான் போயிருவேன்பா, நீ ஏன்பா கவலைப்படுற அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பாருங்களேன், படிக்கலாம். ஏசாயா 45 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் இப்ப வாசிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். பாத்தீங்களா? இந்த இஸ்ரவேல் மக்களுக்கும்
ஏன் இந்த கோரேசுக்கும், கோரேஸ் ஒரு புறஜாதியான் தான், அவன் ஒரு புறஜாதியான், சரிங்களா? மேதே பெர்ஷிய தேசத்தான். அதாவது நம்ம தமிழ்ல பாரசீகம் சொல்லுவோம் பாத்தீங்களா, பாரசீக தேசம், பாரசீக தேசத்தான். அவன் இஸ்ரவேலன் கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்காக எழுப்பப்பட்டவன், இஸ்ரவேல் மக்களுக்காக அவன் பெயரிடப்பட்டவன், இஸ்ரவேல் மக்களுக்காக தீர்க்க தரிசனமாய் முன்னறிவிக்கப்பட்டவன். அப்ப சொல்றார் ஆண்டவரு, வெண்கல கதவுகளை உடைத்து கோரேஸ், என் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நீதான்பா விடுவிக்கணும், நீதான் விடுவித்து அவர்களை எருசலேமுக்கு அனுப்பணும். எஸ்ரா 1 1 வசனங்களை நீங்க பிறகு படிச்சு பாருங்க. எஸ்ரா 1 1 வசனங்கள் படிச்சு பாருங்க, இந்த கோரேஸை பத்தி சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்போ வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அதான் சொன்னேன்ல, இந்த வெளிக்கோட்டை உள்கோட்டை, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். பிரியமானவர்களே, நமக்கு கோணலான சூழ்நிலைகள் இருக்கலாம். இது எப்படி நடக்குமோ எனக்கு தெரியலையே, வேலை செய்யற இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னுடைய கல்யாண நிமித்தமாக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, சரிங்களா? குடும்பத்துல இப்படி ஒரு வியாதி இருக்கிறது, அல்லது இப்படி ஒரு சவாலான சூழ்நிலை இருக்கிறது, என்னுடைய குடும்பத்துல என்னுடைய கணவன் சரியில்லையே. பாத்தீங்களா, எல்லாமே கோணலா தான் இருக்கு, சரிதானே? யாருக்குமே ஸ்ட்ரெயிட்டாவே கிடையாதுங்க, எல்லாமே கோணலா தான் இருக்கு. பாவத்திலே உழலக்கூடிய மனிதர்களுக்கு எல்லாமே கோணல் தான், சரிதானே? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஆண்டு சொன்னாரு, அவன் என் மெய்ப்பன், கோரேஸ் என் மெய்ப்பன், அந்த மெய்ப்பனுக்கும் மேலான மெய்ப்பனாகிய, பெரிய மெய்ப்பனாகிய, பிரதான மெய்ப்பனாகிய, நல்ல மெய்ப்பனாகிய ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய். இஸ்ரவேல் தேசத்துல ஆடு மேய்க்கிறவர்கள் எப்படி மேய்ப்பாங்க, இந்தியால ஆடு மேய்க்கிறவங்க எப்படி மேய்ப்பாங்க என்றால் ஒரு வித்தியாசம். இந்தியால ஆடு மேய்க்கிறவங்க ஆடுகளை முன்னாடி விட்டுருவாங்க, மேய்ப்பன் பின்னாடி போவான், சரிங்களா? இஸ்ரவேலிலே இருக்கிற மேய்ப்பர்கள் அவங்க முன்னாடி போவாங்க, ஆடுகள் பின்னாடி வரும், சரிங்களா? உங்களுக்கு விளங்குச்சா? நம்ம நாட்டுல ஆடுகள் முன்னாடி போகும், மேய்ப்பன் பின்னாடி போவான். இஸ்ரவேல் தேசத்துல மேய்ப்பன் முன்னாடி போவான், ஆடுகள்லாம் பின்னாடி போகும், சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அதனால ஆண்டு சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய். இந்த மேய்ப்பன் முன்னே போய் என்ன செய்வாரான், இந்த ஆடுகளுக்கான பாதையெல்லாம் சரியா இருக்கா, பள்ள மேடு இருக்கா, மிருகங்கள், கொடிய மிருகங்கள் இருக்கின்றனவா, அல்லது ஏதாவது விஷப்பூச்சிகள் வழியில இருக்கின்றனவா, முட்கள், புதர்கள், கஷ்டமான சூழ்நிலைகள் ஆடுகளுக்கு ஏதாகிலும் இருக்கிறதான்னு சொல்லிட்டு முன்னாடியே போய் பார்த்து என்ன செஞ்சிருவாராம், இந்த மெய்ப்பனை எல்லாம் சரி பண்ணிடுவார். அப்ப மெய்ப்பன் எல்லாம் பாதை எல்லாம் சரியா வச்சிருப்பாருங்க. ஆடுகளுக்கு என்ன வேலை, சத்தம் இல்லாம போக வேண்டியதான், அவ்வளவுதான். ஏன்னா முன்னாடி மெய்ப்பன் போறார். அதனாலதான் சங்கீதம் 23:1 தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன், அவர் முன்னாடி போறாரு, அவர் எனக்கு முன்னே போகிறார், அவர் பார்த்துக்குவார் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்துச்சு. அதனாலதான் the Lord is my shepherd and I shall not want அப்படின்னு சொன்னார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன், அவர் முன்னாடி போறாரு, எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துல, கிறிஸ்தவ பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னன்னைக்கு பிள்ளைகள் என்ன மனப்பாட வசனம் படித்தீர்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ சின்ன பிள்ளை எல்லாமே, குட்டி குட்டி பிள்ளைகள்,
அப்ப ஒரு பிள்ளைகளா அந்த வசனம் சொன்னாங்க. அப்ப ஒரு குட்டி பையன் அவன் வந்து சொன்னானா, அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஆங்கிலத்துல சொல்றான், the Lord is my shepherd அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு மறந்து போச்சு. சரிங்களா? the Lord is my shepherdன்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்த லைன் அவனுக்கு ஞாபகம் வரல. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தான். யோசித்து பார்த்தான். எல்லா பிள்ளைகளும் பார்த்தாங்க, சிரிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. மறந்துட்டான்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. இவன் என்ன பண்ண தெரியுமா, திரும்பவும் the Lord is my shepherd, that's all I want அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். சரிங்களா? that's all I want. வசனம் அப்படி சொல்லல. வசனம் எப்படி சொல்லுது? I shall not want அப்படின்னு இருக்கு. நான் தாழ்ச்சி அடைவதில்லை அப்படின்னு இருக்கு. இவன் எப்படி சொன்னானா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டான். அது எனக்கு போதும். நான் சொன்ன தப்பு இல்லை. நான் தாழ்ச்சி அடைவதில்லை அப்படின்னாலும் அது எனக்கு போதும்னாலும் ஒண்ணுதான். ஐ ஷல் நாட் வாண்ட் என்றாலும் தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் என்றாலும் எல்லாமே ஒண்ணுதான். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், அது நமக்கு போதும். அவர் முன்னே போகிறார். ஏசாயா 52 12ஆம் வசனம். ஏசாயா 52ல 12ஆம் வசனம் படிங்க. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். பாத்தீங்களா எவ்வளவு அழகான அஷூரன்ஸ், எத்தனை அற்புதமான நிச்சயம் தேவன் கொடுக்கிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். முன்னே போவாரு, பின்னாடியும் உங்களை காப்பார் அப்படின்னு படிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதம் அல்லது சந்திக்க போற புதிய சவால்கள், புதிய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய மனதில நாம் பதித்துக் கொள்ள வேண்டிய அருமையான தேவ வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பாருங்களேன், இந்த கோரேஸ் ஆண்டு எழுப்பினாரு. இந்த கோரேஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, சொல்லுவாங்க பாபிலோனுக்குள்ள ஐப்பராத்து நதி அந்த பாபிலோன் வழியாக உள்ள கூடி வெளியில வரும். சரிங்களா? ஒரு இடத்துல நுழைந்து இன்னொரு இடத்துல வெளியாகும் இந்த பாபிலோன் நதி. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பட்டணங்களுமே பெரிய பெரிய நதியை தன்னகத்தை கொண்டிருந்தது. சரிங்களா? பாருங்க, பாபிலோன்ல ஐப்பராத்து, எகிப்தில நைல் நதி, எருசலேம்ல யோர்தான் நதி, திருச்சியில காவேரி, மதுரையில வைகை. புரியுதா உங்களுக்கு? எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நதிகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும். பாபிலோனில ஐப்பராத்து. இந்த ஐப்பராத்து நதி உள்ளுக்குள்ள ஓடுறதுனால பாபிலோன் செழிப்பான பட்டணமாய் இருந்தது. உள்ளுக்குள்ள அந்த தண்ணீர் ஓட்டம் இருந்ததுனால ஒரு குறை கிடையாது, எல்லாரும் சந்தோஷமா உள்ள இருந்தாங்க, தண்ணீர் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? பாபிலோன் அது மட்டுமல்ல, பொன்னகரி என்று வேதம் சொல்லுகிறது. பொன்னகரி, கோல்டன் சிட்டி அப்படின்னு நீங்க படிக்கலாம். இதே ஏசாயா புத்தகத்துல, ஏசாயா புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல ஏசாயா 14:4 வசனம் படிச்சீங்கன்னா, நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே. பொன்னகரி, கோல்டன் சிட்டி. பாபிலோனுக்கு ஆண்டு சொல்ற பேரு கோல்டன் சிட்டி. உண்மையில என்ன, கோல்டு நிறைய இருந்துச்சு, தங்கம் நிறைய இருந்துச்சு. தங்கத்திலேயே நேபுகாத்நேச்சர் ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தான். தங்கத்திலேயே ஒரு கோயில் கட்டி இருந்தான் சூரிய கடவுளுக்கு. சரிங்களா? அப்போ அந்த உள்ளுக்குள்ள அந்த ஐப்பராத்து நதி ஓடுகிறபடினாலே என்ன செய்யலாம் தெரியுமா? எதிரிகள் வந்து முற்றுகை போட்டு இருந்தாலும் 20 வருஷம் உள்ள உட்காந்து கவலை இல்லாம சாப்பிடலாம். சரிங்களா? எதிரிகள் எல்லாரும்
பாபிலோனை கைப்பற்றுவதற்காக அவர்கள் சூழ்ந்து அவர்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. வெளிக்கோட்டை, உள்கோட்டை, அகழிகள், முதலைகள், மேல எண்ணெய் கொப்பரை, எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கும். சரிங்களா? எந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. 20 வருஷம் உள்ள உக்காந்து சும்மா உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளவுக்கு வேண்டியது எல்லாம் இருந்துச்சு. சரிங்களா? அதனாலதான் ஏசாயா 45 நம்ம படிச்சோம் 4ஆம் வசனத்துல, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் உள்ள நிறைய இருந்துச்சு பாபிலோன்ல. சரிங்களா? அவ்வளவு இருந்துச்சு. இதெல்லாம் கோரேஸ் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டு சொன்னேன். பிரியமானவர்களே, அப்ப பாருங்க எவ்வளவு நெருடலான சூழ்நிலைகள் கோரேஸ் ராஜா உள்ள நுழையிறதுக்கு, அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனை விட்டு வெளியே வர்றதுக்கு எத்தனை கோணலான சூழ்நிலைகள். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த கோரேசுக்கு முன்பாக ஆண்டவர் வழியை ஆயத்தம் பண்ணினார், கோணலானவைகள் எல்லாம் எப்படி செவையாக்கினார், எப்படி உள்ள போறது, பாபிலோனுக்குள்ள எப்படி போறது அப்படின்னா, அவர் இந்த கோரேஸ் ராஜா ரொம்ப ரொம்ப ஷ்ரூட் மேன், ஒரு பெரிய புத்திசாலி, பயங்கரமான ஒரு இராணுவ வீரன் கோரேஸ். அவர் யோசித்து பார்த்தாராம் எப்படி உள்ள போறது அப்படின்னு யோசித்து என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த பாபிலோனுக்குள்ள தண்ணி உள்ள வருது பாத்தீங்களா, ஒரு இடத்துல உள்ள வருது, ஒரு இடத்துல வெளியில வருது. சரிங்களா? இந்த 2 கோட்டைகளையும் தாண்டி உள்ள நுழைஞ்சு வெளியில வருது இல்ல. அவர் என்ன பண்ணாராம், ஆண்டு சொன்ன தீர்க்க தரிசனம் அழகா இருக்கு பாருங்க. நான் ஆழத்தை நோக்கி வற்றி போ என்றும், ஏசாயா 44:27, ஆழத்தை நோக்கி வற்றி போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். ஆண்டு முன்னாடி சொல்லியிருக்கிறார்ல, இது அந்த கோரேசுக்கு தெரியும். God has prophesied about me. தேவன் என்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார் என்பது இந்த கோரேசுக்கு தெரிய வந்தது. சரிங்களா? அப்ப என்ன பண்றாரு, நதிய திசை திருப்பி விட்டுறாரு. சரிங்களா? தண்ணீர் உள்ள நுழையுது பாத்தீங்களா, உள்ளே நுழையக்கூடிய அந்த தண்ணீரை வேறு பக்கமாக அவர் திருப்பி விட்டார். அதுக்காக எவ்வளவு கடுமையா உழைச்சிருப்பான்னு பாருங்க. மேதை பெர்சிய சேனை எப்படி உழைச்சிருக்குன்னு பாருங்க. அப்போ தண்ணியை திருப்பி விட்டுட்டு இப்ப தண்ணி ஓடாது இல்ல, பாதை கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணாராம், தன்னுடைய சேனையை பாபிலோனுக்குள்ளே நுழையும்படி செய்தார். உள்ள நுழைஞ்சா என்னாச்சு தெரியுமா, உள்கோட்டை கதவு எல்லாம் திறந்தே கிடந்துச்சு. உள்கோட்டை கதவுகள் திறந்தே கிடந்தன. ஏன் அப்படின்னா, அந்த டைம் ஒரு பண்டிகை காலகட்டம். பெல்ஷாத்சார் என்ற பாபிலோனின் கடைசி அரசன் 1000 பேருக்கு விருந்து வைத்து குடித்து வெறித்து வேசித்தனம் விபச்சாரம் பண்ணி கும்மாளமிட்டு கொண்டிருந்தான். சரிங்களா? எல்லாம் போதையில இருந்தாங்க. போதையில இருந்ததுனால மேதை பெர்சியா சேனைக்கு, கோரேஸ் ராஜாவுக்கு பாதை கிடைத்தது. உள்ள வந்துட்டாங்க. சரிங்களா? உள்ள வந்து பாபிலோனை கைப்பற்றினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 70 ஆண்டுகள் சிறையிருப்பு முடிவடைந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, எருசலேமுக்கு அவர்கள் விடுதலை பயணம், எக்ஸோடஸ் ஆரம்பித்தார்கள். செகண்ட் எக்ஸோடஸ். சரிங்களா? முதல் பயணம் மோசே காலத்துல, அடுத்த எக்ஸோடஸ், அடுத்த புறப்பாடு, அடுத்த பயணம், விடுதலை பயணம் யார் காலத்துல அப்படின்னு சொன்னா கோரேஸ் காலத்துல. பிரியமானவர்களே, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். 175 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். சரிங்களா? அப்ப பாருங்களேன், ஆண்டவர் நமக்கு பைபிள்ல கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக. சரிங்களா? ஒருவேளை 3000 வருஷமா இருக்கலாம், 4000 வருஷமா இருக்கலாம். சரிதானே? சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாரு. சரிங்களா? அப்ப அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்யணும், உரிமை பாராட்டி கொள்ள வேண்டும். வேதாமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் எனக்கானது, என்னுடையது, எனக்காக தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி we should personalize every promise in God's word. ஆண்டுடைய வசனத்தில் இருக்கிற, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் என்னுடையது என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், நாம் உரிமை பாராட்டி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் எடுத்துக்கொண்டு
ஆண்டவரே, இப்படி நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, இதன்படி நீங்க செய்வீர், செய்ய போறீங்க, செய்வதற்கு உம்முடைய வல்லமை உண்டு, நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர் அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே அந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நினைச்சுவாரு, அவர் அப்படியே செய்வார். ஏன்னா அவருடைய வார்த்தை அல்லவா, அவருடைய வார்த்தை, இஸ் வேர்ட் will never fail. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தோற்று போகவே போகாது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உன் மெய்ப்பன், பெரிய மெய்ப்பன், பிரதான மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன், நான் முன்னாடி போவேன். ஆண்டு முன்னாடி போறார். சரிங்களா? ஒரு சில வசனங்களை படிக்கலாமா? ஆண்டு முன்னே போகிறாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு வசனம் படிங்க. யாத்திராகமம் 23 அதிகாரம். யாத்திராகமம் 23 வசனம் 20. யாத்திராகமம் 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். பாத்தீங்களா? நான் உனக்கு முன்னே போய் போய் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்ன செய்யறேன்? வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும். காக்கணும், சேர்க்கணும். சரிங்களா? காக்கணும், சேர்க்கணும். இதற்கு நான் என்ன செய்கிறேன் என்றால், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போனார்கள். அப்படிதானே? போற வழியில 40 வருஷம் நான் படிக்கிறோம்ல, மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். அந்த செங்கடலை கடக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னே போய் கொண்டிருந்த அந்த அக்னி ஸ்தம்பம் என்ன பண்ணிச்சான்? பின்னே வந்தது. பின்னே வந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்தியரையும் நடுவாக நின்று பிரித்து, இஸ்ரவேலுக்கு அது வெளிச்சமாக, எகிப்தியருக்கு அது காரிருளாக இருந்தது. சரிங்களா? நான் உனக்கு முன்னே போய், பிரியமானவர்களே, ஆண்டவர் முன்னே போவார். தேவதூதர்களை முன்னே அனுப்புவார். முன்னே அனுப்பி எல்லாத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ணுவாரு. சரிங்களா? இந்த எரிகோ கோட்டையை தகர்க்கும் பொழுது கூட, எரிகோ கோட்டையை தகர்க்கும் போது கூட நிறைய தேவதூதர்கள்லாம் இறங்கி வந்து என்ன பண்ணாங்களாம்? வேலை செஞ்சாங்களாம். எலன் ஒயிட் அம்மையார் எழுதியிருப்பாங்க. தேவதூதர்கள் இறங்கி வந்து அந்த மதில்களை உடைக்கிறதுல உதவி செஞ்சாங்களாம். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, ஒருவேளை என்ன மாப்பிள்ளை கிடைக்கலையே, எனக்கு பொண்ணு கிடைக்கலையே, என் பையனுக்கு என் மகளுக்கு ஒரு வரன் அமையலையே என்றெல்லாம் ஒருவேளை இன்னும் கலக்கத்தோடு இருக்கிறோமா? சரிங்களா? பாருங்களேன், பைபிள்ல ஆண்டு சொல்றாரு, அதுக்கு நான் ஒரு தூதன் அனுப்புறேன் அப்படின்ற ஒரு வசனம் படிங்க. ஆதியாகமம் 24, ஆதியாகமம் 24 7ஆம் வசனம் படிக்கிறீங்களா? ஜெனசிஸ் 24:7. ஆபிரகாம் என்னை சொல்லுகிறார், என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்து தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பாத்தீங்களா? ஒரு ஆச்சரியமான வாக்குத்தத்தம். திருமண காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் தூதனை, தமது தூதனை ஆண்டவர் அனுப்புவார். எலியேசர், நீ போப்பா, இங்க இந்த கானானிய தேசத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் நீ பாத்துறாத, தேவனுக்கு பயப்படுகிற என்னுடைய இனத்தார் மத்தியிலே நீ பெண் பார். அதற்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அன்பான தேவ பிள்ளைகளே, கல்யாண விஷயத்துல நிறைய பேர் கலங்கி போயிருப்போம். சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்களை கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் தூதனை நான் முன்னே அனுப்புவேன், வழியிலே உன்னை காப்பார், நீ போக வேண்டிய இடத்திலே உன்னை சேர்ப்பார், கவலைப்பட வேண்டாம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2:13 வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார்.
அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வாக்குத்தத்தம் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. முன்பாக, முன்பாக, முன்னணியில் அப்படின்ற வார்த்தை வருதா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். போவார், போவார், போவார். அப்ப இவங்க என்ன செய்வாங்க? ஜனங்கள் அவர்களும் கடந்து போவார்கள். சரிதானே? பிரியமானவர்களே, தடைகளை சந்திக்கிறீர்களா? ஆண்டவர் முன்பாக போகிறார், நாமும் கடந்து போவோம். சொல்லுவோம்ல, இதுவும் கடந்து போகும் அப்படிங்க கேட்டுக்கோம்ல எத்தனை முறை. எல்லாம் ஒரு நாள் மாறும், இதுவும் கடந்து போகும். நத்திங் இஸ் பெர்மனன்ட். எதுவுமே நிலை கிடையாது. திஸ் டூ வில் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங் இஸ் பெர்மனன்ட், திஸ் டூ வில் பாஸ். எதுவுமே நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும். சரிங்களா? ஏன் கடந்து போகும்? கர்த்தர் முன்னே போகிறார், அதனால எல்லாமே சரியாயிரும். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, எதை குறிச்சும் கலக்கமா இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, யார் எங்க அப்பாட்ட பேசுவாங்க, யார் எங்க அம்மாட்ட பேசுவாங்க, எங்க பாஸ் கிட்ட எனக்காக யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா, அப்படிலாம் கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைய குறிச்சு கவலைப்படுறீங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, அதுக்காக நீங்க சும்மா இருந்துடாதீங்க. ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே முழங்காலில் நில்லுங்கள். தேவனை நோக்கி விசுவாச பார்வையை, அவரை நோக்கி விசுவாச பார்வையை தளர்த்தி விடாதிருங்கள். இயேசுவை நோக்கி, அப்படிதான் படிக்கிறோம் எபிரேயர் 12:1. இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்துல பொறுமையோட ஓடக்கடவும். நம்முடைய பார்வையெல்லாம் ஆண்டவர் மேல இருக்கணும். நம்முடைய மனசெல்லாம் வசனத்தின் மேல இருக்கணும். நம்முடைய முழங்கால்கள் ஜெபத்தின் மீது உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஆக அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டு என்ன செய்வாரு? அவர் முன்னே செல்கிறார். நம்முடைய ராஜா முன்னணியில் போகிறார். எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஆக அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்துல தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒன்றாக சபையாக கூடியிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தை மனதிலே கொண்டு, தேவனே இந்த மாதத்துல நீரங்களை நடத்துவீர். இந்த மாதம் மட்டும் இல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல, ஆண்டு கடைசி வரைக்கும் நடத்துவார். ஏதோ இந்த வாக்குத்தத்தம் இந்த மாசத்துக்காக சொல்றது கிடையாது. நம்முடைய வாழ்நாளெல்லாம் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சங்கீதம் 48:14 வாசிக்கிறோம். ஆக அந்த தேவன் நம்ம எல்லாரையும் இந்த நாளிலே ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற சபையார், நண்பர்கள், விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக மன்றாடுவோம். ஜெபிக்கலாம். எங்க நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நவம்பர் மாதத்தை இந்த ஆண்டிலே 11ஆம் மாதத்தை காணும்படி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. கடந்த 10 மாதங்கள் பரலோகம் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்வது போல கடந்த 10 மாதங்களும் ஆற்றையும் ஊற்றையும் கடந்து வந்தோம். வெள்ளம் போன்ற சூழ்நிலைகளை கடந்து வந்தோம். கண்ணீரின் சூழ்நிலைகளை கடந்து வந்தோம். ஆண்டவரே, ஆற்றையும் ஊற்றையும் கடந்து வந்தோம். ஆனாலும் தேவனே, எங்களோடு நீர் கூட இருந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல மேய்ப்பன், எங்கள் ராஜா, எங்களுக்கு முன்னே செல்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலே கொரேசுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஆண்டவரை அப்படியே நீர் செய்தீர். ஒரு ராஜ்யத்தையே ஆண்டவர் முறியடித்தீர். பாபிலோனை முறியடித்து உம்முடைய ராஜ்யத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேமுக்கு கொண்டு சென்றீர். ஆமா ஆண்டவரே. ஏசாயா 45:2 எத்தனை வல்லமையானது ஒரு வாக்கு தத்தம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கோட்டைகளை தகர்த்தீர், அகழிகளை தாண்டும்படி செய்தீர். ஆண்டவரே, எதிரியின் சேனைகளை முறியடிக்கும்படி செய்தீர். கர்த்தாவே, அதே போல பாபிலோனுக்கு செய்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீர் முன் சென்றது போல, தகப்பனே கொரேசுக்கு செய்தது போல கர்த்தர் எங்களுக்கும் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று
நாங்கள் வேதாமத்துல வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவரே, எங்களுக்காக எங்களை கொண்டு என்னவெல்லாம் செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ, எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகள் எல்லாம் செவையாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரே, அதன்படியே கர்த்தர் நீர் செய்வீராக. ஆண்டவருக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே, இந்த ஜெபத்திலே, இந்த ஆராதனையிலே, ஆன்லைன் வழியாக இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, கர்த்தாவே, எங்கள் தேவன் முன் செல்லுகிறார், நாங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்ற மனநிலையோடு கூட கர்த்தாவே நாங்கள் தைரியமாய் முன் செல்ல உதவி செய்யும். நீர் முன் செல்லுகிறீர், உமக்கு பின் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று ஆண்டு சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மெய்ப்பனே, தெய்வீக மெய்ப்பனே, நீர் முன்னே செல்லுகிறபடியால் உமக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, சண்முகாபுர சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்து, இந்த மாதத்தில் இருக்கிற ஊழியங்கள், இந்த மாதத்தில் இருக்கிற ஆராதனைகள் எல்லாம் ஆசீர்வதியும். இந்த மாதத்திலே சபையார் செய்யக்கூடிய எல்லா அலுவல்கள், வேலை ஜோலிகள், போக்குவரத்துகள் அனைத்தையும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். இந்த மாதத்திலே சபையின் பிள்ளைகள் செய்யக்கூடிய பணிகள், பலதரப்பட்ட பணிகள், எல்லா பணிகளையும் ஆசீர்வதியும். ஒருவேளை வியாபாரங்கள், தொழில்கள் செய்கிறவர்களை, அவர்கள் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் பெருக்கமாக ஆசீர்வதியும். கர்ப்பஸ்திரீகள் இருந்தால் ஆண்டு இந்த மாதத்திலே அவர்களை தொடர்ந்து தாங்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வேலையை ஆண்டவர் தாரும். முதியோர் முடியாமல் இருக்கிறவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகம் பலன் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த காரியம் இந்த மாதத்துல எனக்கு கைகூடி வர வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகளை யாராயிலும் காத்திருந்தால் ஆண்டவரே, அந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவர் பூர்த்தி செய்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்காயிலும் கோணலான சூழ்நிலைகள் இருந்தால் ஆண்டவர் முன் சென்று நீர் எல்லாவற்றையும் செவையாக்கும்படியாய் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருந்து இந்த ஓய்வு நாள் ஆராதனைகள் எல்லாவற்றிலும் தேவ பிரசன்னத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு ஆண்டவர் பரலோகத்தின் மகிமையை, மன்னாவை எங்களுக்கு தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழிநடத்தலும் சபையார் எல்லாரோடும் இணைந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதம் நம்ம எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்க பரலோகம் நிச்சயமாக நமக்கு உதவி செய்யும். நாம் மீண்டும் காலை ஆராதனையில, ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொள்ள எல்லாரும் ஜெபத்தோடு ஆயத்தமாவோம்.